ஹாய் மக்களே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எங்கள் குலதெய்வம் அய்யனாரப்பன். அவருக்கு திங்கக்கிழமை ரொம்ப சிறப்பு பெற்றது அப்படின்னு பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் அதை நான் கேட்டு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வாரம் திங்கக்கிழமை போய் விளக்கேற்றிட்டு வந்துடுவேன். இப்போ தான் ஒரு 4 வாரமாக போயிட்டு இருக்கேன். மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையாலுமே நோயெல்லாம் இருக்கிற இடமே எனக்கு தெரியல. இப்போ ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் அதை நான் யோசிக்கிறது இல்லை. கொஞ்சம் மனசை நான் சந்தோஷமாக வச்சுருக்கேன். ப்ரெஷர் பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகி நேற்று நைட்டு போய் குளுக்கோஸ்லாம் ஏறிச்சு. ஒரு ஏஜுக்கு அப்புறம் ப்ரெஷர்ன்றது இப்போது ரொம்ப சாதாரணன்ற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இதெல்லாம் பணக்கார வியாதி. அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க, சுகருங்கிறதே பணக்காரவங்களுக்கு மட்டும்தான் வரும், இந்த மிடில் கிளாஸுங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு நோய் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் நாங்கள் கேட்டிருக்கோம். எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி அவங்களாம் பேசிப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் இப்போ பாரபட்சமே இல்லை. அதாவது எல்லாரும் சமம்னு யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, அரசியல்வாதி பார்க்குறாங்களா, ஸ்கூலில் டீச்சர்ஸ் பார்க்குறாங்களா, வேலை செய்கிற இடத்துல ஓனர் பார்க்குறாரா, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த நோய் பாரபட்சமே இல்லாமல் சமமாக வச்சுருக்கு எல்லாரையும். அந்த ப்ரெஷரு, சுகருங்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக 40 ஏஜை கிராஸ் பண்ண உடனே வரதான் செய்யுன்ற மாதிரி மனநிலைக்கு மக்கள் வர அளவுக்கு அது ரொம்ப எல்லாரையும் போய் எல்லாருடைய தாக்கத்தையும் அப்படியே ஏற்படுத்திடுச்சு. இந்த மாதிரி தாக்கத்தை 40 ஏஜுக்கு மேலே போச்சுன்னா இதெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் வராது, இதெல்லாம் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் பணக்காரங்களாயிட்டாங்களா இல்லை எல்லோரும் நோயாளி ஆகிட்டாங்களான்னு தெரியல. வேற என்ன, இன்றைய நாள் ரொம்ப நல்லா போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தது. எப்பயுமே நான் போகும்போது அந்த சாத்தி இருக்கும், கதவு சாத்தி இருக்கும். அந்த ஜன்னலாக இருக்கும்ல, அதில் நின்று கும்பிட்டு வெளியிலே விளக்கு போட்டு வந்துடுவேன். இன்றைக்கி கடவுளை தரிசனம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடச்சிது. எடுத்துகிட்டு போன பொருள் கடவுளுக்கு போய் சேர்ந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. வேறு என்ன, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு யூடியூப்பில் தான் யாரோ சொன்னாங்க. நம்ம மங்கையர்க்கரசி அம்மான்னு நினைக்கிறேன், அவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு மண்ணை மிதிச்சுட்டு வந்தாலே கூட போதும், நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம், மனநிறைவு, வீட்டில் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அவங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம கோயில் எங்கேயோ இல்லை, ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டரில் தான் இருக்குது. ஒரு பக்கத்துலேயே இங்கே இருக்கோன்னா ஒரு 2 ஊர் 3 ஊர் தள்ளி இருக்குது. வண்டி ஓட்ட தெரியும் நமக்கு, வண்டி இருக்குது, ஓட்டிகிட்டு போய் சாமியை பார்த்துட்டு வர்றதுக்கு என்ன அப்படின்னு போயிட்டு வந்தோம். மன நிறைவாக இருக்குது. அய்யனாரப்பனுடைய தரிசனம் நல்லா கிடச்சிது, சந்தோஷமாக இருக்குது. சரி, பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ரெண்டாவது, நான் என்னுடைய ஹஸ்பண்ட் அவங்களுடைய அகாடமி சம்மந்தமாக நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் சில நண்பர்கள் கால் பண்ணியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் மூலயமா அவருக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அது எனக்கு ஓகே, மன நிறைவாக இருக்குது. சரி, நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம் அவருக்குன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் மக்களே. நாளைக்கு பார்க்கலாம்.